ஆவின் டிலைட் பாலில் தரமில்லை என ஆவின் பால் முகவர்களே மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் விரும்பி வாங்கி வரும் ஆவின் பச்சை நிற பாலை தொடர்ந்து விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. ஆவின் நிறுவனம் சார்பில் பால், நெய், வெண்ணெய், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பல்வேறு வகை பால் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஆவின் பாலில் ஆரஞ்சு, பச்சை, ப்ளூ போன்ற பல்வேறு நிறங்களில் பால்கள் விற்பனை செய்யப்படுகிறது. அவற்றில் பெரும்பாலான பொதுமக்கள் விரும்பி வாங்கும் பாலில் பச்சை நிற பாலும் ஒன்றாகும். இந்த பச்சை நிற பாலின் விநியோகம் தமிழகம் முழுவதும் படிப்படியாக நிறுத்தப்பட்டு வந்த நிலையில் திருச்சி மண்டலத்தில் மட்டும் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் வரும் 15ஆம் தேதி முதல் திருச்சியிலும் பச்சை நிற பால் விற்பனையை நிறுத்த முடிவு செய்துள்ளது ஆவின் நிர்வாகம். பச்சை நிற பாலை நிறுத்தம் செய்துவிட்டு அதற்கு மாறாக ஆவின் டிலைட் பாலை விற்பனை செய்ய ஆவின் முகவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பச்சை நிற பாலை விட டிலைட் பாலில் கொழுப்பு சத்துகள் 1% குறைக்கப்பட்டுள்ளது. கொழுப்பு சத்துகள் குறைக்கப்பட்டதால் பாலின் சுவை முற்றிலுமாக மாறுபட்டு உள்ளதாக பொதுமக்கள் புகார் கூறுவதாக முகவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பச்சை கலரில் ஸ்டாண்டர்டைஸ் மில்க்னு வந்திருக்கு, ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது. அதை நிறுத்திட்டு டிலைட்டுங்கிற பால் வயலட் கலர் கவரில் இப்போ வருது. இதை இப்போ 4 நாளாக சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் யாரும் அதை விரும்பி வாங்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு பழைய பாலை கொடு அப்படிங்கிறாங்க. அதனால் நாங்கள் நிர்வாகத்திட்டையும் சொல்லிட்டோம். அவங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, இதுதான் நடைமுறைக்கு வரும். இந்த 15ஆம் தேதியோட ஸ்டாண்டர்டைஸ் மில்க்கு பச்சை கலர் பாக்கெட்டில் வர்றது இந்த 15ஓட நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அதுதான் வரும், டிலைட்டுங்கிற பால் தான் வரும். பச்சை நிற பால் பாக்கெட்டுகளை விட டிலைட் பாலின் விலை 7 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதால் மாத கட்டணம் செலுத்தி பச்சை நிற பால் வாங்கி வந்த வாடிக்கையாளர்கள் டிலைட் பாலை வாங்க விரும்பவில்லை என்று ஆவின் பால் முகவர்கள் கூறுகின்றனர். மேலும் தரமற்ற ஆவின் பாலை வாங்குவதற்கு தாங்கள் தனியாரிடமே பாலை வாங்கிக் கொள்வதாக வாடிக்கையாளர்கள் புலம்புவதாகவும் தெரிவிக்கின்றனர். என்ன காரணத்தினால விரும்பல அப்படின்னா மக்கள் 3.5 ஆக்கிட்டாங்க. கொழுப்பு சத்தை ஏற்கனவே இருந்தது 4.5 இருந்தது. இப்போ 3.5 மாற்றிட்டாங்க. மாற்றி அதை டிலைட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பாலுக்கு சில்லறை விற்பனைக்கு 44 ரூபா ஆக்கிட்டாங்க. 200 ml 10 ரூபாய்க்கு 5 பாக்கெட் 50 ரூபான்னு போயிடுது. அப்படிங்கிறப்ப சாதாரணமாக இருந்த பச்சை பால் 43 ரூபாய்க்கு இருந்ததை இப்போ அதே டிலைட் மில்கை நான் 50 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த விலை மாற்றத்தை நீங்கள் பச்சையிலே கொண்டு வந்திருந்தா கூட மக்கள் எல்லாம் வாங்க தயாராக இருக்காங்க. அப்படிங்கிறப்ப பொதுமக்களும் இதை விரும்புகிறாங்க. இதை விரும்பாத பாலை மக்கள்கிட்ட திணிக்க சொல்கிறாங்க. விரும்புகிற பாலை தவிர்க்கிறாங்க நிர்வாகம். அதை தொடர்ந்து வழங்கும்படி நாங்கள் முகவர்கள் சார்பாக அனைத்து முகவர்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். இது மட்டுமின்றி ஆவின் பால் முகவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 6% இருந்த கமிஷனை 3.5% குறைத்துள்ளதால் மாதாந்திர கட்டணத்தை வசூல் செய்ய மாட்டோம் என்று திருச்சி மாவட்ட ஆவின் பால் முகவர்கள் சங்கம் சார்பாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 1/4 லிட்டர் இருக்கு, அந்த 1/4 லிட்டரை குறைச்சிட்டு 200 ml ஆக்கியிருக்காங்க. இந்த 200 ml போய் மக்கள்கிட்ட எப்படி நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறது? நாங்கள் கொண்டு போய் விலை ஏற்றத்தை அதிகப்படுத்தி கமிஷனை குறைச்சிருக்காங்க. இதை எப்படி இது சாத்தியப்படுவது? எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்க நாங்கள் இரவு பகலை பாராது, மழை வெயில்னு பாராமல் நாங்கள் உழைச்சிட்டு இருக்கிறோம். எங்களுக்குன்னு என்ன பண்ணுறாங்க இந்த அரசாங்கம்? நாங்கள் புறக்கணிக்கிறதாக இருக்கிறோம். கார்டு பணம் கட்டாமல் புறக்கணிக்கிறதாக இருக்கிறோம். நாங்கள் வசூல் செய்யலாம் சார், மக்கள் கொடுக்க மாட்டேன்றாங்க. டிலைட் பால் வந்தால் நாங்கள் கார்டுக்காக பணம் கட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இதனையடுத்து தரமற்ற டிலைட் பாலை நிறுத்திவிட்டு பொதுமக்கள் விரும்பி வாங்கும் பச்சை நிற பாலை தொடர்ந்து விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கவும், முகவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கமிஷனில் மாற்றம் செய்ததை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் ஆவின் பால் முகவர்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி குடித்து வரும் பச்சை நிற ஆவின் பாலை நிறுத்தி பணம் சம்பாதிக்கும் நோக்கில் தரமற்ற பாலை விற்பனை செய்ய முகவர்களை விளம்பர திமுக அரசு நிர்பந்தம் செய்து வருகிறது. மேலும் தொடர்ந்து ஆவின் பாலின் எடைகள் குறைந்து வருவது குறித்த செய்திகளையும் நாம் பார்த்துதான் வருகிறோம். அறநிலையத்துறை முதல் ஆவின் வரை அனைத்து துறைகளின் மூலம் கல்லா கட்டுவதையே குறியாக வைத்துள்ள விளம்பர அரசின் ஆட்டத்திற்கு எப்போது முடிவு காலம் வரும் என பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவித்து வருகின்றனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் இளவரசன்.